இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல் மரியாதை சிவனாண்டி கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. சரிங்க, வாங்க போலாம். சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன தம்பி, என்ன விஷயம்? எதுக்கு இருக்க சொன்னீங்க? போட்டி இன்னும் முடியல. என்ன தம்பி சொல்றீங்க? அவரை என் கூட முதல் சொல்லுங்க. என்ன ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் முதல் மரியாதை வாங்கிக்கிட்டான். ஏங்க இவன் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கான்? தம்பி, போட்டி முடிஞ்சிருச்சு, நாங்க ஜெயிச்சிட்டோம். அதனால முதல் மரியாதை எனக்கு தான். என்ன உன் அத்தை தோத்து போயிட்டாங்கன்னு குறுக்க புந்து கலாட்டா பண்றியா? யோ, நாங்க தான் ஜெயிச்சிட்டோம்ல, தோல்வியை ஒத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் நாங்க ஜெயிச்சா உங்களால பொறுத்துக்க முடியலையா? தவார், இனிமே போட்டியில ஒண்ணுமில்ல. பூசாரி, நீங்க முதல் மரியாதைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் உங்க ஆளு என் கூட மோத மாட்டாரா? தோத்துருவாருன்னு பயமா? ஏய், நீ என்ன பெரிய மாவீரனா? உன்னை ஜெயிக்க முடியாதுன்ற மெதப்புல இருக்கியா? இன்னைக்கு உன் அத்தக்காரியோட உன்னையும் தோக்கடிச்சு காட்டுறேன்டா. இன்னையோட நீங்க ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க கூடாதுடா. நான் இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறேன். என் ஆளு உன்னை எதிர்த்து களத்துல குதிப்பான், ஜெயிச்சு காட்டுவான். அப்புறம் இருக்குடா உனக்கு. சித்தி, இப்ப எதுக்கு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டீங்க? இங்க பாருங்க, அவன் உசுப்பேத்தி காரியம் சாதிக்க பாக்குறான். நீங்க தேவையில்லாம அவன் விரிச்ச வலையில மாட்டிக்கிறீங்களே. ஆமா காளியம்மா, இந்த போட்டி தேவையில்லாதது. அவன் ஏதோ கத்திட்டு போறான்னு சும்மா விட்டுற வேண்டியதானே? இப்ப பம்ப விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆயிடுச்சுல்ல. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நம்ம ஆளு ராகேஷ் சரியான வித்தக்காரன். அவன் வித்தைக்கு முன்னாடி அந்த டிரைவர் பயலால தாக்கு பிடிக்க முடியாது. கண்டிப்பா அவன் தோத்துதான் போவான். போட்டி முடிஞ்சதுன்னு நினைச்சோம், இப்போ புது திருப்பமா போட்டி திரும்பவும் நடக்க போகுது. இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் முதல் மரியாதை. போட்டி இப்ப ஆரம்பமாக போகுது. ராகேஷ், சொல்லுங்க சார். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவன் கை கால் மண்டை எல்லாத்தையும் உடைக்கணும். அவன் 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ எழுந்து நடக்க முடியாத மாதிரி பண்ணிடு, புரியுதா? சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த போட்டி ஒன்றும் தேவையில்லை. நான் தோத்தது தோத்ததாவே இருக்கட்டும். ஈஸ்வரி, மாப்பிள்ள போட்டியில கலந்துக்கிற நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவர் போட்டியில கலந்துக்கிட்டான். இல்லங்க, அவன் போட்டியில கலந்துக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒன்னும் அவன் ஜெயிச்சு முதல் மரியாதை கிடைக்க வேண்டாம். அதுக்கு நான் தோத்ததாவே இருக்கட்டும். என்ன பைத்திய மாதிரி பேசுற? மாப்பிள்ள போட்டியில கலந்துக்கலாம் சிவனத்தை ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். அவனுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும். அதுக்கு அவன் தகுதியானவனே கிடையாது. இந்த வருஷம் நம்ம விட்டு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் முதல் மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். மாப்பிள்ள போட்டியில கலந்துக்கிட்டோம், உன் மரியாதை குறைஞ்சு போகாம அவர் பார்த்துப்பாரு. ஆமத்த, சகலமில் இருக்கிற கோவத்துல தப்பான முடிவை எடுத்துறாதீங்க. இங்க பாருங்க, இப்போதைக்கு நாம ஜெயிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். ஊர் தலைவியா இருக்கிற நீங்க தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு தான் அசிங்கத்தை. அப்புறம் இந்த சிவனாண்டியும் காளியம்மாவோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிடும். இங்க பாருங்க, நம்ம குடும்ப பிரச்சனை எதுக்கு நாம இங்க காட்டணும்? அதெல்லாம் வீட்டுல போய் பாத்துக்குவோம். இப்போதைக்கு சகலையை ஆட விடுங்க. ஜெயிச்சு வந்து நமக்கு தான் மரியாதை சேர்ப்பாப்ல. மாப்பிள்ள, நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தைரியமா போயிட்டு வாங்க. சகல போய் இவனை ஜெயிச்சிட்டு
நம்ம ஆள அந்த டிரைவர் பையன் தோக்கடிச்சிட்டான். நான் தான் அப்பவே சொன்னனே இந்த போட்டி வேண்டான்னு. நீ தான் கேட்காம போட்டி நடக்கட்டும்னு சொன்ன. இப்ப பாரு நம்ம அவமானப்பட்டு நிக்கிறோம். இவனுக்கு கிடைக்க இருந்த முதல் மரியாதையும் போச்சு. சித்தப்பா, ராகேஷ் தோத்தா என்ன, நான் களத்துல இறங்குறேன். இன்னைக்கு நானும் அவனானு பாத்திரலாம். அவன் ஜெயிச்சான்னு இருக்க கூடாது. ஆமாடா மாமனே, இன்னைக்கு நம்ம ஜெயிச்சாகணும். அவனை சும்மா விடக்கூடாது. காளியம்மா, நீ என்ன சொல்ற? நான் எடுத்த முடிவுதான் தப்பா போச்சு. சிவனாண்டி என்ன நினைக்கிறானோ அதையே செய்யட்டும். அப்புறம் என்ன மவனே, நீ கோதாவில் இறங்கு, அவனை மண்ணை கவ வச்சுட்டு வா. ஐயா, போட்டி இன்னும் முடியல. இப்ப களத்துல நான் இறங்க போறேன். என்னோட அந்த தம்பியை மோத சொல்லுங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கட்டும். இது என்னப்பா புதுசா இன்னொரு போட்டி வைக்கிறேன்னு சொல்ற? திரும்ப எப்படிப்பா போட்டி நடத்துறது? ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா, அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சிவனாண்டி சொல்றது சரிதான். இந்த தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி சிவனாண்டிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதானே முறை. மாமா, இது என்ன மாமா புது டிஸ்டா இருக்கு? சிவனாண்டி காலத்துல இறங்குறேன்றாப்ல. மாப்பிள, எத்தனை பேர் வந்தாலும் நம்ம சின்ன மாப்பிளைய ஒண்ணும் பண்ண முடியாது. அது உண்மைதான். இவனும் அவர்கிட்ட அடி வாங்கி தெரிச்சு ஓடணும்னு தலையில எழுதிருக்கு போல இருக்கு. வாங்கட்ட விடுங்க. நான் ரெடி.